ஒரே நாள்ல நவகிரக கோவில் தரிசனமா? சனி ஞாயிறுகள்ல டிவைன் டூர்ஸ் நவகிரக குரூப் டூர்ல உங்க சீட்டை புக் பண்ணுங்க. கவலை இல்லாம சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முருக பக்தர்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டவன் பிச்சை ரொம்ப தெரியும். எப்படி அருணகிரிநாதருக்கு இறைவன் முருகன் ஆட்கொண்டு அதுக்கப்புறம் நாக்கில் எழுதினதுக்கு அப்புறம் அப்படியே திருப்பூர் முத்தை திறத்தி திருநகைலாம் பாடுறாரு இல்லையா? அப்புறம் இந்த அம்மாவுக்கும் ஒரு பாடும் ஆற்றல் வந்து இப்படி சின்ன வயசுலேயே பாடும் ஆற்றல், பாட்டை எழுதும் ஆற்றல்லாம் வந்துடுறது அவங்களுக்கு. அதன் பிறகு நரசிம்மன் ஒருவருடன் திருமணம் நடக்கின்றது. முருகனுடைய காட்சி கிடைச்சி அந்த பக்தியிலே பாடின்னு இருக்கா. குழந்தை வந்து பால் வேணும்னு அடருது, அதை கூட கவனிக்காத இருக்காங்க. நர்சம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அவங்க மாமியார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. குழந்தைக்கு பாலை கூட கொடுக்க இந்த அம்மா வந்து முருக பக்தியிலே இருக்கு. அதை கூடு விட்டு கூடு பாய்க இந்த நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்டதுன்னா அருணகிரிநாதருக்கு அப்புறம் இதுதான். அவர் கிளி உருவில் போயிட்டு ஆமாம் கந்தராலங்கெல்லாம் பாடியிருப்பார். ஸோ அதே மாதிரி இந்த அம்மா தான். ஏன்னா இந்த அம்மாவோட பாட்டு மூலமாக அது தெரிஞ்சுது. தனக்கு வந்து குருக்களாக வந்து இறைவனுக்கு தீபமேற்றி காண்பித்தது எல்லாமே முருகன். ஸோ அது வந்து ஒரு மெய்சில் இருக்க வைக்கிறது அவங்கள. அருணகிரிநாதருக்கு எங்கே முருகன் காட்சி கொடுத்தாரோ அந்த இடத்துக்கே இந்த அம்மா போயிருக்காங்க. நம்மளுக்கு வந்து தீவிரமான ஒரு பக்தி இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதுலேயே மூழ்கிட்டோம்னா இறைவன் என்ன வேணால் அதிசயத்தை செய்வான். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு வானிலை அறிக்கை ரமணன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. இவர் தொடர்ந்து பல விஷயங்களையும் பல கோவில்களை பத்தியும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆண்டவன் பிச்சை அம்மாவை சொல்லலாம். அவங்க தொடர்ந்து பல விஷயங்களையுமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்கள பத்தியும் டிஎம்எஸ் சாரை பத்தியுமே நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். ஏற்கனவே நிறைய பதிவுகள் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். கடைசியா வந்த வீடியோக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், நிறைய கமெண்ட்ஸும் வந்திருந்தது. எப்படி இருக்கு சார் அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம்? ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. என் நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சேன், நிறைய பேர் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குனாங்க. நாங்களும் இலங்கை பயணம் பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்கு அப்படின்னாங்க. ரொம்ப நல்லதுன்னா இன்னும் மேலும் சில இலங்கைக்கான இந்த காணொலியெல்லாம் வரும் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா யோகியார்கள் பற்றி அங்கே யார் யார் ஈழத்து சித்தர்கள் இருந்தார்கள், அப்புறம் மாவட்டப்புறம் கோயிலெலாம் இருக்கு இல்லையா, நகுலேச ஈஸ்வரங்களை பற்றியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. ஆண்டவன் பிச்சை அப்படின்னா இந்த முருக பக்தர்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டவன் பிச்சை ரொம்ப தெரியும். ஆமாம், உங்களுக்கு ஆண்டவன் பிச்சையே எங்க இருந்து தெரியும் சார்? நான் வந்து நேரில் பார்த்ததில்லை, நம்ம இல்லை காணொலி மூலமும் பதிவுகள் படித்தது மூலமாக தான் தெரிஞ்சிட்டேன். ஒரு பெரிய அதிசய நிகழ்வு தான் அதில் நடந்திருக்கு. டிஎம் சௌந்தரராஜன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஊருக்கு போகிறார். போகும்போது ஒரு பையன், ஒரு முஸ்லீம் பையன், இஸ்லாமியஸ்லாம் வந்து ஒரு பாட்டை முணுமுணுத்துட்டு இருக்கான். என்ன பாட்டுப்பான்னு கேட்குறாரு. அப்புறம் யார் பண்ணான்னு எனக்கு தெரியாதுன்ட்டு அந்த பையன். அப்புறம் அந்த பாட்டை எழுதிக்கிறார். எழுதின்னு அவர் அப்படி பாடினது தான் உள்ளம் உருகுதையா முருகா முன்னாடி காண்பேன்னு. அதனால் அவருக்கு யார் பாடினான்னு தெரியாது. திடீர்னு ஒரு நாளைக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம காளிகாம்பாள் கோயில் இருக்கு இல்லையா வட சென்னையில், அந்த இடத்துக்கு போகிறார். ஒரு நாள் உள்ளே போகும்போது அந்த கல்வெட்டும் அங்கே பதிச்சிருக்காங்க அந்த பாட்டை. அதில் உள்ளம் உருகுதடான்னு இருக்கும். இவர் அப்படிதான் என்ன போட்டு சுவாமியை போய் டா போடுறதான்னு சொல்லிட்டு ஐயான்னு போட்டிருப்பார். பார்த்தோன்னே அவருக்கு தோண்டிடுறது. அப்புறம் அந்த அசந்து போகிறார். ஏன்னா அதை எழுதினது வந்து ஆண்டவன் பிச்சையம்மன் இருக்குது. உடனே தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுட்டு அப்போ தான் அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது இதை பற்றி. ஸோ அதனால தான் நம்மளுக்கும் ஆண்டவன் பிச்சையம்மாள்லாம் பற்றி தெரியறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்திருக்கு. ஆண்டவன் பிச்சையம்மாள் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம ராமகிருஷ்ணானந்தான்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து பிறந்தது வந்து கல்லடக்குறிச்சி. அவர் வந்து சின்ன வயசுலேயே ஒரு கடவுள் பக்தி உண்டு. ஒரு தெலுங்கு அந்தனர் குடும்பத்தில் பிறந்தவர் உண்டு. ஸோ அந்த பக்தியிலே இருக்கார். இருந்தாலும் வீட்டில் அவங்க வந்து ஒரு கம்பல் பண்ணி அவரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறாங்க. அவர் கல்யாணத்தில் அவ்வளோ தூரம் நாட்டம் இல்லை, இருந்தாலும் பண்ணி வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா நீங்கள் உங்களுடைய இந்த தவ வாழ்க்கையிலே இருங்க, நான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கேன் அதில் அப்படிங்கிறாங்க. அது கூட அவர் ஏற்றுக்கல. உடனே அந்த அம்மா ரொம்ப நொந்து போய் தான் வெளியில் போய்ட்றாங்க பாவம். அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த தவத்திலேயே ஈடுபடுறாரு.
அந்த ஆவுடையார் கோயில் அங்கெல்லாம் போய் தவம் இருக்கார். தவம் வந்து அவருக்கு வந்து அவருடைய மானசீக குரு வந்து சதாசிவ பிரம்மேந்திரர். அவருடைய சமாதி வந்து நெரூரில் இருக்குது. அவர் நிறைய இடத்துல சமாதி இருக்குது. ஈவன் கராச்சி பாகிஸ்தான் கிட்ட அங்கே கூட சமாதி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த ஞானியர்கள்லாம் சமாதி இருக்கும்போது அந்த இடத்துல டக்குன்னு சமாதி கூடுவாங்க, அதுக்கப்புறம் எழுந்து போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. ஸோ இந்த நெரூரில் அந்த சமாதி போனால் நம்ம பார்க்கலாம். கரூர் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ அவர் தான் இவருக்கு மானசீக குரு. அவர் கனவுல தோன்றி இவருக்கு ஒரு மந்திர தீட்சையை கொடுக்குறார். ஸோ அந்த மந்திர தீட்சையை வச்சுட்டு இவர் வந்து நவசக்தி மந்திரங்கிற ஒரு மந்திரத்தை தீட்சையாக கொடுக்குறார். கொடுத்துட்டு அதை வைத்துக்கொண்டு இவர் அந்த அபியாசங்கள் பண்ணுற அந்த மந்திர தீட்சையை வைத்துக்கொண்டு அந்த டெய்லி ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். அதன் பிறகு அவருக்கு என்ன ஆகுதுனாக்க, இந்த எங்கே நம்ம கடைசியாக இருக்க வேண்டிய இடம் எது அப்படிங்கும்போது அவருக்கு இந்த பின்னவாசல்ங்கிற இடம் தெரிய வருது. அதனால் இந்த பின்னவாசலுக்கு வந்துடுறார். அந்த ஊரில் வந்ததுக்கப்புறம் அப்படியே சுற்றின்னு இருக்கார். ஒருத்தர் பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அவரை சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டோன்னா அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அந்த ஊருடைய இந்த மிராஸ்தார் மாதிரி இருப்பாங்களே ஒவ்வொரு ஊர்லேயும் கிராமத்துலேயும். ஸோ அதனால் அந்த பிரதான குடும்பம் இருக்கும் அந்த கிராமத்தில். அந்த குடும்பத்தை சேர்ந்த பக்கத்து வீட்டு இருக்காங்க. அவங்களும் இங்கே சாப்பிட வர்றீங்கன்னா, இல்லை இவங்கள்ட்ட ஒத்துன்ட்டேன் அப்புறம் வரேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் பேசுகிறார். பேசிட்டு எனக்கு வந்து இந்த ஊரில் தங்கணும்னு ஆசையாக இருக்குது, தங்கிங்களே, பிரச்சனையில் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இருக்கிறத அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், எனக்கு இங்கே சமாதியும் இங்கே தான் அமையணும் ஆசைப்பட்றேங்கிறாங்க. அவர் சொல்கிறார், அது நான் ஊரில் கேட்டு தான் சொல்லணும், நான் விசாரிக்கிறேன் எல்லாரையும் சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரித்து பேசிவிட்டு ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டுருவாங்க. இங்கே இருங்க, இங்கே உங்களுக்கு சமாதினாலும் நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுறோன்ட்டாங்க. அப்புறம் நிறைய அதிசயங்கள் அந்த ஊரில் பண்ணுறார். ஆமாம். அதாவது எப்படின்னா, யாருக்கு உடம்பு முடியலையோ அவங்களுக்கெல்லாம் அவங்களோட உடல் குறைகளை தீர்த்து வைப்பது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எல்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி அங்கங்கே அலைஞ்சிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு சமாதி கூடுற காலம் வரும்பொழுது ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி என்ன சன்னியாசம் வாங்கிடலான்னு பார்க்குறதுக்காக அவர் 1942 இதுக்கு போகிறார். ரிஷிகேஷுக்கு போய் சிவானந்தர்கிட்ட கேட்குறார் சன்னியாசம் கிடைக்குமான்ட்டு. அவர் ஜாதக அமைப்புப்படி உனக்கு சன்னியாசம் கிடையாது, அதனால் கொடுக்கறது கஷ்டம் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் திருப்பி வந்துடுறார். வந்தோடனே அப்புறம் அவர் மானசீக குருவை வேண்டுறார். மானசீக குரு ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்கு நீ சன்னியாசம் வந்து ஆபத் சன்னியாசம்னு ஒன்று இருக்குது, அதை நீ எடுத்துக்கலாம், வேதம் கோஷம் முழங்க நீ காவி வஸ்திரத்தை உடுத்தின்னு நீ சன்னியாசம் ஆகிக்கலாம் அப்படிங்கிறார். அவர் கிட்டத்தட்ட அவர் உடலை விட்டு நீங்கக்கூடிய, உயிர் நீங்கக்கூடிய, ஆத்மா நீங்கக்கூடிய நேரம் வந்துடுறது கிட்டத்தட்ட. அப்புறம் அந்த டைமில் என்ன செய்கிறாருன்னா, திருப்பி இன்னொரு பேரை எடுக்கணுமான்னு அவருக்கு ஒரு தோன்றுறது. காரணம் என்னென்னா, அந்த அம்மாவை வந்து நீ போன்னு சொன்னது அது ஒரு கர்வ வினையாக மாறிவிடுகிறது. ஸோ அதனால் திருப்பியும் அவர் ஒரு ஜென்மம் எடுக்க வேண்டிய நிலை. அவர் ஜென்மம் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை, போகிறோம் இந்த ஜென்மன்ட்டு. என்ன மணிவாஜக பெருந்தகை சொல்கிறார், புல்லாகி பூடாய் மரமாய் பல்வேறு பாம்பாய் தானே சொல்கிறார், பிறந்து இழைத்தேன் எம்பெருமான்ங்கிறது, இழைச்சி போயிட்டேன்னு சொல்கிறார், போகிற இனிமேல் ஜென்மம் வேண்டாங்கிறார். ஸோ அந்த மாதிரி இவருக்கு அந்த ஜென்மம் வேண்டாம், எதுக்கு தேவையில்லாது அப்படின்னு இருக்கிறார். அதுக்கு வழியே இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு வழி தான் இருக்குது அப்படிங்கிறார். ஒரே வழி என்னன்னா, நீ வந்து ஒரு பெண் உடம்புல போய் இருக்கணும் அப்படின்ட்டு. சரி அப்படிங்கிற அதுக்கான நேரத்து காலம் வரும்போது நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் இவருடைய சமாதி நடக்கிறது 1943. ஆனால் சமாதிக்கு முன்னாடி ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறார், இந்த சமாதி கட்டுங்க, அந்த சமாதி மேலே ஒரு சிறு துளை இருக்கணுங்கிறார். எதுக்கு சார் அந்த துளை? துளைனா அந்த ஆத்மா வெளியில் போயிட்டு வர்றதுக்கு தான் ஒரு துளை இருக்கணும்னு சொல்லிடுறார். அடுத்தது லிங்கம் வேணுங்கிறார். முனையோ லிங்கத்துக்கு எங்கே போவேங்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி மண்ணை கொண்டாங்கங்கிறார். ஆற்று மணலை கொண்டு வந்தோடனே அதை ஒரு லிங்கமாக பிடிச்சிடுறார். ஆற்றினுடைய நீரை போட்டது அது கெட்டியாக லிங்கமாக மாறிடுறது. அப்புறம் அந்த லிங்கத்தை அந்த துளையை போட்டு அதுக்கு மேலே அந்த லிங்கத்தையும் வச்சு அவர் சமாதி கட்டிடுறாங்க. அவர் உடல் பிரிந்து விடுகிறது 1944. அப்புறம் இப்போ நம்ம எங்கே வரப்போகிறோம், சென்னை மயிலாப்பூருக்கு வரப்போகிறோம். சென்னை மயிலாப்பூரில்
மரகதவல்லின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க வந்து சங்கர நாராயண சாஸ்திரி மற்றும் சீதாலட்சுமிக்கு மகளாக பிறக்கின்றார். சின்ன வயதிலே அவங்களுக்கு வந்து ஒரு இறை நாட்டம் அதிகமாக இருக்குது. அந்த இதிலே பக்தியிலேயே இருக்காங்க. அவங்க இருக்கும்போது என்ன ஆகுன்னா, ஒரு நாளைக்கு முருகனுடைய காட்சி கிடைக்கிறது. இளம் வயதுலேயே. ஆமாம், காட்சி கிடச்சி முருகன் வந்து அவங்கள கூப்பிட்டு என்னோட வான்னு சொல்லி கூப்பிட்டு, அதுக்கப்புறம் நாக்கை வெளியே நீட்டுன்னு சொல்லி ஓம்னு எழுதிடுறார். அவங்களுக்கு அந்த மந்திர தீட்சையும் சரவணபவ மந்திர தீட்சையும் கிடைக்கிறது. ஸோ அதை ஜபிச்சுட்டு இருக்காங்க. எப்படி அருணகிரிநாதருக்கு இறைவன் முருகன் ஆட்கொண்டு அதுக்கப்புறம் நாக்கில் எழுதினதுக்கப்புறம் அப்படியே திருப்பூர் முத்தை திருநகைலாம் பாடுறாரு இல்லையா, அப்புறம் இந்த அம்மாவுக்கும் ஒரு பாடும் ஆற்றல் வந்து விடுகிறது அந்த வயசுலேயே, சின்ன வயசுலேயே. அதுக்கப்புறம் இந்த ரகசியத்தை அவங்க குடும்பத்தாரோட பகிர்ந்துக்கிறாங்க. அவர் வந்து அவருடைய அப்பாட்டையும் அதுக்கப்புறம் அவருடைய அப்பாவோட சகோதரர் அவர்கிட்டையும் பகிர்ந்துக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த குழந்தைய. அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே பாடும் ஆற்றல், பாட்டை எழுதும் ஆற்றல்லாம் வந்துடுறது அவங்களுக்கு. ஸோ அந்த ஸ்திதியிலே இருக்காங்க. அதன் பிறகு நரசிம்மன் ஒருவருடன் திருமணம் நடக்கின்றது. அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும்போது என்ன, 1899 பிறக்கிறாங்க. 1908 திருமணம். 9 வயசுனால பாலிய விவகாரம் இருக்கு இல்லையா, அதனால். அதன் பிறகு குழந்தைகள் நிறையா பிறக்கிறது. ஒரு டைமில் என்ன ஆகுதுனாக்கா, முருகனுடைய காட்சி கடிச்சு அந்த பக்தியிலே பாடின்னு இருக்கா, குழந்தை வந்து பால் வேணும்னு அடருது. அதை கூட கவனிக்காத இருக்காங்க. ஸோ அந்த தாதி அந்த பணிபெண் நர்சம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அவங்க மாமியார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, குழந்தைக்கு பாலை கூட கொடுக்காத இந்த அம்மா வந்து முருக பக்தியிலே இருக்குன்ட்டு. அந்த அம்மா கோச்சிக்கிறாங்க மாமியார் வந்து, காவேரி அம்மாங்கிறவங்க. முதல்ல உன்னோட பக்தி இந்த வேலையை பாடுறதெல்லாம் நிறுத்திவிடு, குழந்தைய மாத்திரம் நீ கவனிச்சா போதும் அப்படிங்கிறாங்க. சரி, கட்டுப்படுறாங்க அவங்க. ஆனால் குடும்ப ஒற்றுமையை நடக்கணும், பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அவங்க பாடின புத்தகங்கள், பாடலாம் எழுதி வச்சது எல்லாமே ஒரு ட்ரங்க் போட்டியில் போட்டு மேலே எங்கேயும் வச்சிடுறாங்க. வச்சுட்டு இந்த வீட்டில் பாடாதே அப்படி இப்படி இருக்காங்க. அதுக்கப்புறம் இறை பக்தியில் கோயிலெலாம் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி நடக்கிறது. ஒரு வாட்டி என்ன பண்ணாங்கன்னா, 1943 வருடம் வந்து ஸ்ரீசைலத்துக்கு போகிறாங்க. ஸ்ரீசைலத்துக்கு போயிட்டு வந்த பிறகு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக், நெஞ்சு வலி வந்துடுறது. அவங்க பசங்கள்லாம் சில பேர் பெரியவங்க, அவங்க எல்லாமே டாக்டராக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன போயிட்டாங்க அப்படிங்கிற நிலை வருது. அதனால திடீர்னு எழுந்து உட்காந்துக்கிறாங்க. எப்படி அவங்க எழுந்து உட்காந்தாங்கன்னு அவங்க யாருக்குமே புரியல. அதான் இறைவன் திருவுளம். அவர் சதாசிவ பிரம்மேந்திரர் வந்து இந்த பின்னவசல் சுவாமிகள்கிட்ட அவருடைய உடல் விட்டது 1943 அந்த சமாதியில் இருக்கார். அந்த ஆத்மா வந்து இந்த ஆத்மாவோட உள்ளே சேர்ந்துடுறது. ஆமாம், இதான் புகுதற்கான சரியான தருணம்னு சொல்லிடுறார். சொல்லிவிட்டு அவர் உள்ளே வந்துடுறார். உள்ளே வந்தோடனே அந்த அம்மா அப்படி முழிச்சு பார்த்தா அவங்களுக்கு யாருன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே புதுசு. நீ யாருன்னு கேட்குறாரு. அது கேட்குறது வந்து பின்னவாசல் சுவாமிகள் தான் கேட்குறாரு. அவங்கள சரி பாவம், அந்த ஹார்ட் அட்டாக்கில் அவங்களுக்கு புத்தி வேதளிச்சு படுத்து போட்டுருக்குன்னு நினச்சிட்டு அவங்கள நான் தான் இவங்க, நான் தான் அவங்கன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் அப்படி அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு அந்த தன்னோட வீட்டில் இன்னொருத்தர் இருக்காருன்னு தெரியறது இது இதயத்துலேயே. ஸோ அதனால் 2 ஆத்மாக்கள், அதான் கூடு விட்டு கூடு பாய்க இந்த நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்டதுன்னா அருணகிரிநாதருக்கு அப்புறம் இதுதான். அவர் கிளி உருவில் போயிட்டு ஆமாம் கந்தராலங்கலாம் பாடியிருப்பார். ஸோ அதே மாதிரி இந்த அம்மா தான். ஏன்னா இந்த அம்மாவோட பாட்டு மூலமாக தான் தெரிஞ்சுது எல்லாருக்கும். அதன் பிறகு வந்து அந்த அம்மா வந்து இறை பக்தியிலேயே மூழ்கி அங்கங்கே போயின்ட்டுருக்காங்க. ஒரு அதிசயம் தான் அது. அடுத்து திருவண்ணாமலைக்கு போகிறாங்க. திருவண்ணாமலைக்கு போய் ரமணர் ஆசிரமத்துக்கு போகணுங்கிறதுக்கு முன்னாடி ராத்திரி வேளையில் போகிறாங்க கோயிலுக்கு. ராத்திரி வேளையில் போனால் கோயில் பூட்டி கிடக்கு. இருந்தாலும் முருகன் சன்னதி திறந்துருக்கிறது தெரியுது. சரி நாங்கள் போகலான்னு போனால் அங்கே வந்து ஒரு சின்ன அதாவது ஒரு யூத் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒருத்தர் வந்து ஒரு குருக்கள் இருக்கார். ஆமாம். ஸோ அந்த பாலகனாக இருக்கக்கூடிய அந்த குருக்களை பார்த்து அவர் சுவாமியை தரிசனம் பண்ணணுமான்னு கேட்குறாரு. இவங்களை பார்த்து
ஆமாம் சாமியை பார்க்கணுங்க. அப்புறம் அவர் சுவாமியெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் இந்த அம்மா வந்து பர்ஸை கொண்டு போகல, வண்டியிலே கார்லேயே இருக்குது. இப்போ பர்ஸை கொண்டு வரலைன்னா அப்புறம் நாளைக்கு வாங்கிக்கிறேன், எங்கே போக போகிறீங்க அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் அந்த முருகதாசனம் முடிஞ்ச பிறகு மறுநாளைக்கு ரமணாசிரமம் போகிறாங்க. ரமணாசிரமம் போன போது ரமணர் வந்து முருகதாசனம் ஆச்சான்னு கேட்குறாரு. அப்போ தான் புரிகிறது, தனக்கு வந்து குருக்களாக வந்து இறைவனுக்கு தீபம் ஏற்றி காண்பித்தது எல்லாமே முருகனேன்ட்டு. ஸோ அது வந்து ஒரு மெய்சில் இருக்க வைக்கிறது அவங்கள. அருணகிரிநாதருக்கு எங்கே முருகன் காட்சி கொடுத்தாரோ அந்த இடத்துக்கே இந்த அம்மா போயிருக்காங்க. அதுதான் மாதிரி போய் அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டைமில் அவங்க ஆத்மா வெளியில் பிரிஞ்சு போய்டுறது. ஸோ அந்த அதிசயத்தை தான் எல்லாரோடையும் பகிரணுன்ட்டு நிறைய இடத்துல இதை பற்றி புத்தகங்களும் இருக்குது, வலை ஒளியிலையும் இதை பற்றிய தகவல்கள்லாம் நிறைய இருக்குது. அதுதான். உங்களுக்கு ஆண்டவன் பிச்சையை பத்தி தெரிஞ்ச உடனே உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது சார்? இப்படிலாம் இருந்திருக்காங்க, இது இந்த காலத்துல பாசிபிளா இல்ல நம்ம அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்போம், அந்த மாதிரி என்ன யோசிச்சிருந்தீங்க சார்? சரி, அதாவது நம்மளுக்கு வந்து தீவிரமான ஒரு பக்தி இருந்ததுன்னு வச்சுக்கோ, அதுலேயே மூழ்கிட்டோம்னா இறைவன் என்ன வேணால் அதிசயத்தை செய்வார். அந்த பக்தி தான் முக்கியம். இது என்னமா நடக்குமா நடக்காதா, காட்சி கிடைக்குமா கிடைக்காதா, இறை வந்து அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. இறைவன் காட்சி கிடைச்சா கூட அதில் மூழ்கிடக்கூடாது. அந்த காட்சியில் நம்ம ஆத்ம தரிசனத்தை வாங்கணும். அந்த நம்ம ஆத்ம தரிசனத்தை நம்ம பெற்று விட்டோம்னு வச்சுங்க, அதான் இறுதி நிலை. அதன் பிறகு நான் இந்த உடல் அல்லங்கிற நிலைக்கு வந்துடுவோம். அதுதான் முக்கியம். ஆமாம், இந்த மாதிரி அந்த திருப்பியும் கூட இன்னொரு வாட்டி ஏதோ ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போது கூட எனக்கு அந்த அனஸ்தீஷியா மயக்க மருந்து வேண்டானே சொல்லியிருக்காங்க. அவங்க தான் இந்த உடல் அல்லங்கிற நிலைக்கு வந்த அம்மா வந்துட்டாங்க. அந்த நிலைக்கு வரணும், அதுதான் முக்கியம். ஆண்டவன் பிச்சையை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் நீங்க சொன்ன பாணி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த ஆதன் டிவிக்கு நன்றி, வணக்கம்.